Slate today, Slate tomorrow. Next phase. Next is now. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரெட் ஜெயின்ஸ் தான் வந்துட்டு இதை முழுக்க முழுக்க வந்துட்டு உள்ள இது பண்ணி ஜனநாயகனுக்கு வந்து கம்மியான தேட்டரும் பராசக்திக்கு அதிகமான தேட்டர்ஸும் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. 10ஆம் தேதி காலையில் நீங்கள் பேப்பர் தியேட்டர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க உங்களுக்கு இது என்ன நடந்ததுன்னு சொல்லி 100% அப்படி இல்லை. கண்டிப்பாக வந்து ஜனநாயகனுக்கு தான் தியேட்டர் அதிகம் இருக்கும். இன்ன வரைக்குமே பேசிட்டு இருக்க இப்போ வரைக்குமே இன்னும் ஜனநாயகனுக்குலாம் சர்டிஃபிகேட்டே வரல. என்ன இல்லை 2 படத்துக்கும் இன்னும் சர்டிஃபிகேட் இந்த நிமிஷம் வரைக்கும் கைக்கு வரல. கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டில் 2 நாளைக்கு காலையில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பட் அது வந்து ஒரு பெரிய அரசியலாக பேசிட்டு இருக்காங்க. ஜனநாயகனுக்கு வந்து ரொம்ப நாளாவே தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய வருஷம் நடந்திருக்குது. முதல் நாள் நைட்டு சர்டிஃபிகேட் வாங்கின படங்கள்லாம் கூட உண்டு. மக்கள் இந்த படத்துக்கு அதிகமான கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எந்த படத்துக்கு நீங்கள் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேள்வியை நீங்கள் எங்கிட்ட இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை கேட்குறேன், உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல சார். ஒன்றும் கேட்கவே வேண்டியதில்லை, சொல்லுவாங்கல்ல. அதாவது டெஃபினட்டாக ஓப்பனிங் வந்து ஜனநாயகனுக்கு தான் பெருசாக இருக்கும். அதில் ஒன்றும் மாறுதலோட கருத்தே கிடையாது. ஒரு விஷயம் இடிக்குது என்னன்னா, 2 நாள் முன்னாடி சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. மங்காத்தா பெரிய லெவலில் வந்துட்டு ரீரிலீஸ் பண்ண போட்டது சார். 14 நாள் இடைவெளி, 23ஆம் தேதி தான் வருது. ஆமாம், 2 வாரம் ஓடிடுது. அவங்களுக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணுறாங்கிற கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார், இப்போ 2 பெரிய படங்கள் ஜனநாயகனாக இருக்கட்டும் பராசக்தியாக இருக்கட்டும், ஒரு நாள் இடைவேளையில் கிட்டத்தட்ட ஒரே டைமில் வர்றது ஒரு தேட்டர் ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது? இப்போது இது வந்து இந்த கேள்வி இந்த 10-15 நாள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ துணிவு வாரி சொன்னவர் இல்லையா, பேட்டை விஸ்வாஸ் சொன்னவர் இல்லையா, இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் வந்திருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி இந்த 2 படம் வருது. இது ஒரு மேட்டராக நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மீடியாலுங்கிறது வந்துட்டு எனக்கு விசித்திரமாக தெரியுது. என்ன இப்படி நினைக்கிறாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ துணிவு வாரிசு வரும்போது இதே மாதிரி தான் சொன்னாங்க. அஜித் படம் விஜய் படம் ஒரே நாளில் வருது, உங்களுக்கு இதை வந்து உங்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா? 2 ரசிகர்கள் வந்தாங்க, அமைதியாக படம் பார்த்துட்டு அமைதியாக தான் போனாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்க போகிறது ஒன்றும் இல்லை. 2 படங்கள் வரும்போது எப்படின்னா, அவங்க முதல் 4 நாள் தள்ளி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வச்சுருந்தாங்க. பட் அந்த பராசக்தி போடுற தியேட்டர்களுக்கு 5 நாளைக்கு இந்த படத்தை அவங்க கேட்டு போடணும். கொடுக்க மாட்டாங்க யாரும். 5 நாளைக்கெலாம் படம் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி அப்போ அவங்க தியேட்டர் 5 நாள் சும்மா வச்சுட்டு இருக்கணும். இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் லீவ் வருது இல்லைங்களா, சனிக்கிழமைலேருந்து அனைவரும் லீவ் ஸ்டார்ட் ஆகிடும். 10ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் லீவுகள் வந்து எல்லாம் நிறையா பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸு அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து ஊருக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. லீவு ஆரம்பிக்கும் 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் அந்த லீவ் அந்த ஒரு வாரம் 10 நாள் 9 நாள் லீவ் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 5 நாள் வசூல் எங்களுக்கு பாதிக்குது நீங்கள் 14ஆம் தேதி பண்ணும்போது அப்படின்னு தியேட்டர் மேலே டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சொல்லும்போது அவங்க அதை அட்வான்ஸ் பண்ணி வச்சாங்க. வேறு ஒரு காரணம் கிடையாது அதுக்கு. சார், இப்போ இந்த ஒரே டைமில் ரிலீஸ் ஆகிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம் வருதுன்னா எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படிங்கும்போது இது ஸ்பிளிட் ஆகி போய் வசூல் பாதிக்கும். அதனால அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை அது வந்து வரத்தான் செய்யும். அதுவும் சொன்னேன். இப்போ துணிவு வாரிசு ஒரே நாளில் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதி தியேட்டர் 5 நாள் கொடுக்க முடிஞ்சது. ஓகே. இப்போ ஒரே படம் வந்து போட்டுட்டுனா ஒரு 80% 90% தியேட்டர் கொடுப்பான் அந்த படத்துக்கு. பட் இந்த மாதிரி வரும். ஆனால் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னு போட்டுட்டுனா, எங்களுக்கு ஆர்டினரி டேஸில் நீங்கள் பாதி ஃபுல் தியேட்டர் கொடுக்கறத விட ஃபெஸ்டிவல் டேஸில் பாதி தியேட்டர் கொடுத்தா கூட எங்களுக்கு பெரிய வசூல் ஆகும். லீவ் இருக்குது 9 நாள் 10 நாள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது அவங்க ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுறது தானே. இப்போ இதே டைமில் வந்து சார் இன்ன வரைக்குமே பேசிட்டு இருக்க இப்போ வரைக்குமே இன்னும் ஜனநாயகனுக்குலாம் சர்டிஃபிகேட்டே வரல. என்ன சென்ஸ் 2 படத்துக்கும் இன்னும் சர்டிஃபிகேட் இந்த நிமிஷம் வரைக்கும் கைக்கு வரல. கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டில் 2 நாளைக்கு காலையில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஓகே. பட் அது வந்து ஒரு பெரிய அரசியலாக பேசிட்டு இருக்காங்க. ஜனநாயகனுக்கு வந்து ரொம்ப நாளாவே தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய வருஷம் நடந்திருக்குது. முதல் நாள் நைட்டு சர்டிஃபிகேட் வாங்கின படங்கள்லாம் கூட உண்டு. ஓகே. அதாவது அந்த படத்தில் வந்து கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த கட்ஸ் சனி ஞாயிறு வந்துருச்சு படம் பார்த்ததுக்கப்புறம் லீவ் எல்லாம் ஆஃபீஸுக்கு. ஓகே. இன்னைக்கு காலையில் கொண்டு எல்லாம் சரண்டர் பண்ணியிருக்காங்க. கட்ஸை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு ஓகே பண்ணுவாங்க. இது வந்து இது பராசக்தி படத்தில் ரிவிஷன் கமிட்டி இன்றைக்கி பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டாங்க. அது நாளைக்கு காலையில் அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஜனநாயகனுக்கு இன்றைக்கி நைட்டே கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் இன்றைக்கி நாளைக்கு 2 படத்துக்கும் சர்டிஃபிகேட் வந்துடும். ஓகே. நீங்கள் எந்த அளவுக்கு சார் ரொம்ப மக்கள் இந்த படத்துக்கு அதிகமான கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எந்த படத்துக்கு நீங்கள் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேள்வியை நீங்கள் எங்கிட்ட இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஓகே. இல்லை கேட்குறேன், உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல சார். ஒன்றும் கேட்கவே வேண்டியதில்லை, சொல்லுவாங்கல்ல. அதாவது டெஃபினட்டாக ஓப்பனிங் வந்து ஜனநாயகனுக்கு தான் பெருசாக இருக்கும். அதில் ஒன்றும் மாறுதலோட கருத்தே கிடையாது. ஓகே. ஆமாம் சார், இப்போ கருப்பு அப்படின்ற ஒரு படமும் வந்துட்டு இந்த டைமில் வர்றதா இருந்தது. அப்படிங்கும்போது அது ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஒரு படமாக இருக்கும். அப்படிங்கும்போது அது கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே ஒரு 3 மாதமாகவே தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கேட்பீங்களா இந்த மாதிரியான ஒரு படம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற உங்களோட அபிப்பிராயத்தை ஒரு ப்ரொடியூசருக்கோ இல்லை யார்கிட்டயாவது நீங்கள் பேசுவீங்களா? இல்லை, நான் ஒரு ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபுக்கிட்டே பேசினேன். ஓகே. அந்த மாதிரி நீங்கள் கருப்பு வந்து முதல்ல பொங்கலுக்கு வரேன் இல்லைன்னா அவங்க 2 பேர் பாடுறாங்க. பெரிய படம் தான் 2 படம் வருது. இமீடியட்டாக நாங்களும் வந்தோம்னா சரியாக வராது, தியேட்டர் ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ நாங்கள் வந்து அநேகமாக வந்து பிப்ரவரிலாம் வரலான்ட்டு இருக்கிறோம். ஜனவரி எண்டு
அல்லது பிப்ரவரியில் வரலான்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஜனவரி எண்ட் ஆர் பிப்ரவரி இல்ல. ஆமாம் கருப்பு எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். ஓகே சார், இப்போ நிறைய இடங்கள்ல வந்துட்டு இந்த கேள்வி வந்துட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், அந்த கட்சிக்காரங்களா இருக்கட்டும். என்ன அப்படின்னா, ரெட் ஜெயின்ஸ் தான் வந்துட்டு இதை முழுக்க வந்துட்டு உள்ள இது பண்ணி ஜனநாயகனுக்கு வந்து கம்மியான தேட்டரும் பராசக்திக்கு அதிகமான தேட்டர்ஸும் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. உங்களுக்கு இது எந்த கேள்விக்கு அளவுக்கு இடமே இல்லை. 10ஆம் தேதி காலையில் நீங்கள் பேப்பர் தியேட்டர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு ஓகே இது என்ன நடந்ததுன்னு சொல்லி. 100% அப்படி இல்லை. ஓகே கண்டிப்பாக வந்து ஜனநாயகம் தான் தியேட்டர் அதிகம் இருக்கும். கண்டிப்பா. ஆமாம். ஓகே. ஏன்னா இப்போ நான் வரும்போது ஒரு ட்வீட் பார்த்துருந்தேன் சார், வாசு சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர். அப்படிங்கும்போது அந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரில் பராசக்திக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதற்காக அந்த தேட்டர் ஓனர்ஸ் வந்து திட்டி நிறைய பேர் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு வேற ஒரு வழி இல்லாமல் நாங்கள் இதை போடுறோம், எங்களுக்கு இதுதான் இதாக இருந்தது, அதனால தான் அதை இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வச்சு தான் இந்த வாக்குவாதமே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. கும்பகோணத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ தியேட்டர் இருக்குன்னு தெரியாது. கும்பகோணத்தில் அது வாசு சினிமா சினிமா கும்பகோணம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு 5 தியேட்டர் இருக்குன்னு வைங்க. ஒரு 2 தியேட்டரில் பராசக்தி போட்டு 3 தியேட்டரில் போட்டுன்னா நீங்கள் எல்லாருமே ஜனநாயகன் படம்னு எதிர்பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் அது? ஓகே. அவங்களுக்கு வந்து இது ஒரு ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு சரி 3 தியேட்டரில் ஒரே படம் போடுறாங்க, ஜனநாயகம் போடுறாங்க, நம்ம பராசக்தி போடுவோம், நமக்கு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்கல்ல அப்படின்னு நினச்சி கூட அவங்க போட்டுருக்காங்க. அவங்க ஒன்றும் வாலண்டியராக எந்த தியேட்டருக்கார அப்படி பண்ணுறது கிடையாது. அது மாதிரி இப்போ 2 தியேட்டர் இருக்கிற மல்டிப்ளெக்ஸாக இருந்து வைங்க, 2 படம் போடுவாங்க. 4 தியேட்டர் 8 தியேட்டர் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ்னால் 2 படம் போடுவாங்க. சிங்கிள் தியேட்டர் இருக்கிறவங்க வந்து இருந்துக்கிட்டு சில ஊர்களில் 2 ஷோ கொடுப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர், சில ஊரில் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன வந்து இப்போ ஜனநாயக டிஸ்ட்ரிபியூட்டர் என்னமாங்கன்னா, இல்லை எங்களுக்கு 4 ஷோ போடணும் எங்களுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பராசக்தி டிஸ்ட்ரிபியூட்டர் 4 ஷோ தான் போடணும்னு சொல்லுவாங்க. அது வந்து சகஜம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இருந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த 1168 தியேட்டரில் ஒரு 100 தியேட்டர் வரைக்கும் சில தியேட்டரில் பராசக்தி சோலா போட்டிருப்பாங்க, சில தியேட்டரில் ஜனநாயகம் சோலா போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போடுவாங்க. சிங்கிள் தியேட்டரில் அது வேறு வழி இல்லை. ஓகே. ஒரு படம் தான் அகாமடேட் பண்ண முடியும். ஓகே. 2 ஷோக்கு அவங்க கொடுத்தா தான் நாங்கள் போட முடியும். டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ அந்த மக்களோட அந்த கேள்வி சார், அந்த அந்த ரெஜின் ப்ரெஷர் இருக்கு, அரசியல் பண்றாங்க இதுக்குள்ள அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் நான் தான் சொல்கிறேன்ல, இவங்க வந்து இவங்க சினிமாவை பற்றி தெரியும். இப்போ நாங்களும் சினிமா தியேட்டர் நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும் என்ன கஷ்டங்கிறது. இப்போ எனக்கு வந்து பவானியில் ஒரு தியேட்டர் இருக்குது சார், சின்ன தியேட்டர், சுமாரான தியேட்டர் தான், அப்படின்னு பெரிய நல்ல தியேட்டர்னு சொல்ல முடியாது, ரொம்ப பழைய தியேட்டர் தான் அது. அந்த தியேட்டர் என்னோட தியேட்டர் தான் அது. ஓகே. அந்த தியேட்டரில் வந்து நான் வந்து 2 படம் கேட்டால் கொடுப்பாங்களே இவங்க, ஏதோ ஒரு படம் தான் நான் போட முடியும். ஓகே. இப்போ அந்த தியேட்டரில் நான் ஜனநாயகம் மட்டும் தான் போட போகிறேன். ஏன்னா அதில் நீங்கள் ஏன் பராசக்தி போடலன்னு கேள்வி கேட்டாங்க, நான் என்ன பதில் சொல்லிட்டேன் நான்? புரியுது சார். இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு, அதாவது ஜனநாயகன் அந்த பேர் அடிப்படும் போது இப்போவே நிறைய பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அந்த ட்ராக்கர்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல சார், ட்விட்டரில் என்ன பேசியிருக்காங்கன்னா, இது பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கே இவ்வளோ கலெக்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே வந்துட்டு இதுக்கு வந்து நிறைய ஏரியா வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரில் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாதிப்பதே பிரிச்சிருக்காங்க. அந்த அமௌண்ட்லாம் ரொம்ப ஹை லெவலுக்கு தான் இந்த படத்தை விற்றுருக்காங்க, ஏன்னா கடைசி படம் நிறைய வசூலாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அது மாதிரி இருக்கா? அந்த மாதிரியான ஒரு அதிக விலைக்கு அது விற்கப்பட்டிருக்கா? ஆமாம், தமிழ் சினிமாவில் அதிக விலைக்கு விற்கப்பட்டோட ஜனநாயகம் தான். ஓகே. இல்லை எவ்வளோன்னு சொல்ல முடியுமா சார்? அது நமக்கு ஃபிகர் தெரியாது, கரெக்டாக ஃபிகர் தெரியாது. அது வந்து நீங்கள் அந்த ட்ராகர்ஸ் பார்த்துருப்பீங்களா, அவங்களும் சொல்லியிருப்பாங்களே நிறைய வேலைகளை பற்றி. ஆமாம் சார். அப்புறம் 300 கோடி வரைக்கும் அது விற்றுருக்காங்க. அதனால அதெல்லாம் அது சும்மா சொல்கிறாங்க. அது நீங்கள் வந்து 300 கோடிக்கு அவங்க சொல்கிறது எப்படி கணக்கு சொல்கிறாங்கன்னா, ஓடிடி, சேட்டலைட்டு, அந்த மாதிரி ஓவர்சீஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு உரிமை வந்து நான் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டு உரிமை தான் ஜனநாயகம் தான் பெரிய விலைக்கு விற்றுருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. இது வரைக்கும் வந்த படங்களில் தமிழ்நாடு விநியோக உரிமை வந்து பெரிய விலைக்கு விற்றது ஜனநாயகம் தான். ஆமாம் சார். இப்போ அந்த இதை பிரேக் பண்ணணும், அதை ஜெயிக்கணும் அப்படின்னா ஜனநாயகன் இத்தனை நாளைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக போகணும், ஹவுஸ்ஃபுல்லாக போகணும், அப்படின்னா தான் அந்த படம் அந்த ஒரு பிரேக் வேணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே சார். இப்போ அந்த படத்தில் வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. ஓகே. 4 பேர் தான் வாங்கியிருக்காங்க. அந்த 4 பேர் ஏதோ ஒரு கால்குலேஷன் போட்டு தான் வாங்கியிருப்பாங்க. இவ்வளோ இந்த படம் வசூல் பண்ணோம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப வருஷம் அனுபவம் உள்ளவங்க தான். சின்ன நேற்றுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் கிடையாது இதில், ஆச்சுங்களா? அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு கணக்கு போட்டு தான் படத்தை வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பிரேக் இவனுக்கு மேலே லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும், ஒரு லாங் ரன் போகும் கடைசி படமாக இருக்கிறதுனால அப்படின்னு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க வெற்றி அடையணும்னு தான் நான் நல்லா நினைப்பேன் நான். ஓகே சார். அந்த லாங் ரன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் இடிக்குது. என்னன்னா 2 நாள் முன்னாடி சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, மங்காத்தா பெரிய லெவலில் வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு ரீரிலீஸ் வந்தால் அதுக்கும் ஒரு தேட்டர் ஒதுக்கி, ஏன்னா 10 நாள் இடைவெளி தான் அப்படிங்கும்போது மங்காத்தாவுக்கு கண்டிப்பாக அதுக்கு எந்த அளவுக்கு ஒதுக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? 14 நாள் இடைவெளி, 23ஆம் தேதி வருது. ஆமாம், 2 வாரம் ஓடிடுது. இன்னைக்கு சினிமா வசூல் பற்றி உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு பொன்னியின் செல்வன் எடுத்துங்க, ஒரு விக்ரம் எடுத்துக்கங்க, இதுக்கு முன்னால் வந்த கோட் எடுத்துக்கங்க, எந்த படம் வேணாலும் எடுத்துங்க, ஒரு அஜித்தினுடைய குட் பேட் அக்லி எடுத்துங்க, ரஜினி சாருடைய கூலி எடுத்துங்க, எல்லா பிரம்மாண்டமான படங்களுமே வந்துட்டு இன்றைக்கி வைடு ரிலீஸ் பண்ணுறாங்க.
பெரிய அளவில் 2 வாரம் தான் பெரிய வசூல். அதுக்கப்புறம் 3ஆம் வாரத்துலேருந்து கிராஜுவலாக வந்துட்டு அந்த மல்டிப்ளெக்ஸஸ்ஸு 2 ஸ்க்ரீன் இருக்கிறவங்க தான் படங்கள் ஓடும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இது 14 நாள் நல்ல லீவில் வருது 2 படமே. மேக்ஸிமம் ஆடியன்ஸ் 2 படத்தை பார்த்துருவாங்க. அப்புறம் மங்காத்தா அவங்க வந்து 23ஆம் பண்ணுறதுக்கான ஜனவரி 26 லீவில் இருக்கு இல்லைங்களா, அதனால அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்களுக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணுறாங்கிற கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே ஆமாம். ஓகே சார், இப்போ இந்த ரீரிலீஸு இதை நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்க சார்? ஒரு இப்போ தேட்டர் இந்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் ஒன்றும் பெருசாக வரல, வந்த படங்கள் பெருசாக ஓடலை. அதில் ரீரிலீஸ் வந்து 1-2 படம் கை கொடுத்து. ரீரிலீஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் சச்சின் வந்து நல்லபடியாக போச்சு. ஆமாம். அந்த அளவுக்கான குஷி போகலை. சச்சின் அளவுக்கு குஷி போகலை. அதே மாதிரி வந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 படங்கள் ரஜினி சாருடைய படையப்பா வந்தது, ரொம்ப நல்லா போச்சு. இந்த மாதிரி படங்கள் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 படம் சொல்லலாம் அந்த மாதிரி நல்லபடியாக போச்சு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு. ஓகே, இந்த மங்காத்தா ரீரிலீஸை வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சார் எல்லா படமே நாங்கள் எதிர்பார்த்தோம். குஷி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நாங்கள்லாம் அதாவது கில்லிக்கு அடுத்தபடியாக குஷி தான் பெருசாக போகும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் குஷியை விட சச்சின் நல்லா போச்சு. பட் என்னென்னா காரணம் எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. அது மாதிரி மங்காதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லி. இது இன்றைக்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நாங்கள் இப்போ எங்களுக்கு ஓடினா நல்லது தானே, அது எந்த ஆர்டிஸ்ட் படமாக இருக்கட்டும். ஓடிச்சுன்னா தியேட்டருக்கு நல்லது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லது. அதனால் மங்காதா வந்து நல்லபடியாக போகணும்னு எதிர்பார்க்குறோம் நாங்களும். ரீரிலீஸ் ஓகே, இப்போ ஒரு நார்மல் ரிலீஸ் ஆகுது இல்லை சார் போன வருஷத்தில், அதில் நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக ஹிட் ஆனது இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்தளவுக்கு போகல? அன்எக்ஸ்பெக்டடாக போனது ஹிட் ஆனது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான் சொல்ல முடியும். ஓகே, டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து படம் முதல்ல நிறைய பேர் பார்த்துட்டு கூட சொன்னாங்க படம் நல்லா இருக்குது, பட் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் பண்ணுன்னு சொல்ல தெரியல அப்படின்னாங்க. அந்த மாதிரி. ஆனால் அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது போன வருஷத்தில். போன வருஷத்தில் சின்ன பட்ஜெட் படங்களில் மிகப்பெரிய வெற்றி படமாக தான் அமைஞ்சது. அதே மாதிரி வருஷ கடைசியில் வந்து சிறை, அது ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சது. குடும்பஸ்தன், அது ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சது. போன வருஷம் வந்து டிராகன், அது ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சது. இந்த மாதிரி நிறைய எனக்கு 2-3 படங்கள் ஞாபகம் வரல. போன வருஷம் சின்ன படங்கள் நிறைய படம் வெற்றி படமாக அமைஞ்சது. காந்தாரா கூட பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு, வேற்றுமொழி படம் தான், ஆனால் மிகப்பெரிய வசூல் குவிச்சது அது. அந்த மாதிரி நல்லா தான் போச்சு. பெரிய விலை கொடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அது ஏதாவது ஏமாற்றம்? நிறைய படங்கள் அந்த மாதிரி போன வருஷம் வந்து படங்களை ஏமாற்றம். பார்த்தீங்கன்னா நாங்கள் விடாமுயற்சி அஜித் சார் படம் பெருசாக எதிர்பார்த்தோம், சரியாக போகல. ரெட்ரோ பெருசாக எதிர்பார்த்தோம், சரியாக போகல. வீரதூர சேரன் பெருசாக எதிர்பார்த்தோம். தக் லைஃப் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, சிம்பு, கமலஹாசன், மணிரத்னம் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாமே சரியாக போகலையே போன வருஷம். ஓகே, இந்த வருஷம் என்னென்ன படங்கள் இந்த வருஷம் பெரிய படம்னு பார்த்தா 4 படம் தான் கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஜனநாயகனும் பராசக்தி பொங்கலுக்கு வருது. அடுத்து கருப்பு ரெடியாக இருக்குது. கார்த்தியோடைய சர்தார் 2 ரெடியாக இருக்குது. ரஜினி சார் ஜெயிலர் 2 ஏப்ரலில் வரும் அநேகமா. இந்த 5 படம் தான் பெரிய ஆர்டிஸ்ட் படம் கண்ணுக்கு தெரியுது. மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் படம் ஒரே படம் தான், ஜெயிலர் மட்டும்தான் இருக்குது. இந்த வருஷம் வேறு படம் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. கமல் சார் படம் எந்த படமும் ஆரம்பிக்கவே இல்லை, இனிதான் ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்தது விஜய் சார் படம் தான் கடைசி படம்னு தெரிஞ்சு போச்சு, படம் கிடையாது. அஜித் படம் இன்னும் இந்த படம் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பித்தாலும் இந்த வருஷத்தில் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. 4 பேர் ஆச்சா. உனக்கு அடுத்த இடத்துக்கு சிம்பு படம் இப்போ தான் வெற்றிமான படம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்றா வருஷம் கடைசியில் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் வரும். சிம்பு இல்லைங்களா. சூர்யா படம் ஒரு படம் தான், கருப்பு வருது. கார்த்தி படம் ஒரு படம் தான். சர்தாரே மே மாதம் தான் வரப்போகுது. ஓகே சார், வாவாத்தியார் சொல்லிட்டு இருந்தாங்க. வாவாத்தியார் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சில இந்த ஃபைனான்சியல் பிரச்சனைலாம் கொஞ்சம் நிற்குது. அது இடையில வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஒருவேளை பிப்ரவரி தான் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதனுடைய கரெக்ட் ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியல. கண்டிப்பாக. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த 4 படம் தான் கண்டுக்கு தெரியுது. ஜெயிலரு, கருப்பு, சர்தார் 2, பராசக்தி, ஜனநாயகன் 5 படம் ஆர்டிஸ்ட் படம்னு சொல்கிற அளவுக்கு. மீதி எல்லாமே. ஆனால் அடுத்த வருஷம் நீங்கள் வேணால் பாருங்கள், சின்ன படங்கள் நிறைய வெற்றி அடையும். ஏன்னா இந்த வருஷம் நிறைய கதையம்சமான படங்கள் பெரிய ஹிட் ஆகிருக்குது. அந்த மாதிரி படங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறையா வரும். இனி மக்கள் அந்த மாதிரி படங்கள் திரும்ப ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இதை சிறை படமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம், ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அந்த படம் வந்தது. நிறைய தியேட்டரில் ஓப்பனிங் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ்லேயே 3 ஷோ 4 ஷோ தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படங்கள் 8 ஷோ 10 ஷோ 15 ஷோலாம் போட ஆரம்பித்தாங்க. அது மாதிரி 2026 வரக்கூடிய படங்கள், சின்ன படங்கள் ஹிட் ஆச்சுன்னா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி. Slate today, slate tomorrow. Next phase. Next is now. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.